ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 13 என் செல்லக்குட்டியோட பர்த்டே, அதாவது என் பொண்ணோட பர்த்டே. அதுக்கு தான் நான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் அவளோட ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அவள் கையில் கூப்பிட்டு கொடுத்தேன். அவளோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மார்னிங் ஒரே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் அவங்க பாயசம் செஞ்சுருந்தா அதை ஊட்டுறதுக்கு கூட டைம் இல்லை. அதனால பஸ் ஏற்றி விட போகும்போது ஊட்டிகிட்டே போனேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் கும்தலக்கான்னு ஆட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க கிஃப்ட் என்ன வேணும்னு கேட்டதுக்கு டெடிபியர் வேணும் மம்மின்னு சொன்னாங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கிருஷ்ணகிரிலேருந்து பஸ்ஸில் கொடுத்து விட சொல்லி நான் இந்த டெடிபியராக வாங்கினேன். ஆக்சுவலாக அதை வாங்கிட்டு போயிட்டால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. டெடிபியரை கொண்டு போய் கீழே வச்சுட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டெடிபியரை கட்டி பிடிச்சி ஒரு பாடுபடுத்திட்டாங்க. அது என்ன, அந்த டெடிபியர் என்ன கெதியாக போதும்னு நினச்சாதான் எனக்கே பாவம், அதை நினச்சா கஷ்டமாக இருக்குது. இதுதான் பாப்பாவுக்கு ஆர்டர் பண்ண கேக்கு ஐஸ் கேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டல்லாம் கொளுத்தி ரெடி பண்ணார். ஆக்சுவலாக உள்ளே வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு தான் நினச்சோம். ஆனால் பசங்கள்லாம் இல்லை மம்மி வெளியவே இருக்கட்டும், நைட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் யாரும் கிடையாது, சிம்பிளாக தான் பண்ணோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எங்கள் அக்கா தங்கச்சி, அவங்க பசங்க, எங்கள் பெரியாயா, எங்களோட ஆயா எல்லாருமே கூப்பிட்டு அழகாக சிம்பிளாக தான் முடித்தோம். பிகாஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 2-3 வீடு தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.